ஓட்டு விழுக ஒரே காரணம் என்னன்னா அந்த முகம்தான். இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பல பரீட்சையே இருக்கு. நட்பு ரீதியா அவரு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 26ல இருந்து 29 கிட்டத்தட்ட 3 வருஷம் இவருக்கு மிகப்பெரிய சவாலாவே இருக்கும். அரசியல்ல தொந்தரவு நிறைய இருக்கும். ஆனா வில் பவர் அவர்கிட்ட உண்டு. எதை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்கிட்ட உண்டு. அவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிறைக்கே போக வேண்டிய காலகட்டங்களும் இருக்கு. சீமான் ஐயா அவருக்கு பின் வாழ்க்கை தான் அவருக்கு யோகமான தெய்வம். முன் வாழ்க்கை அவருக்கு அரசியல்ல பின்னடைவு தான். இன்னொரு 7-8 வருடத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்துல அவர் வருவார். விஜய் கூட சேருவாரா? விஜய் கூடயா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அவரு எப்படி ஜெயிச்சாரு? அவருடைய ஜாதக அமைப்பு என்ன சொல்லுது? அடிச்சு ஒரு தமிழ்நாட்டுல 2026ல ஒரு புயலை கிளப்புனாரு. ஆமா ஆமா. அவர் ஆட்சி எப்படி இருக்கும்? அவரு எப்படி ஜெயிச்சாரு? எப்படி வின் பண்ணாங்க? இப்போ அவருடைய கிரகம் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவரு கடக ராசி, கடக லக்னம். இப்போ அவருக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில ராகு புத்தி. இப்போ ராகு 5ல் இருக்காரு. அந்த ராகு 5ல் அவருக்கு பிறக்கும் போது புதனுடைய இதுல இருக்காரு. புதனுடைய ஆளுமைதான். புதன்னாலே ஆளுமை தான். இப்போ அந்த இவருக்கு இப்போ காலகட்டங்கள் அவருக்கு நல்லதா அமைஞ்சிருக்குது. அதனால வின் பண்ணியிருக்காப்ல. அதனாலதான் அவருக்கு இத்தனை ஜனங்கள் அவரை தேடி வர காரணம் தான். புகழ் தானே. 5ஆம் இடம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதுதான். அப்போ அங்கேயே அவருக்கு ராகு உச்சத்துல இருக்காரு. அவர் பிறக்கும் போது ஜாதகத்துல அந்த ஒரு அமைப்பு இப்ப காலகட்டம் பாத்தீங்கன்னா கரெக்டா அவருக்கு சுக்கிர திசையில ராகு புத்தி தான் இப்ப நடக்கு. கட்டாயமா அவரு வருவாரு. ஆனா இந்த அளவுக்கு அவருக்கு வெற்றிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய வெற்றிங்கிறது நமக்கு அந்த பார்க்கும்போது நம்ம காலகட்டங்கள் அந்த கிரகங்கள் தான் நம்மளுக்கு உணர்த்துது. என்னுடைய கணிப்புப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா இருந்து வந்தவர். அப்போ மக்களுடைய மனங்களை நல்லாவே இடம் பிடிச்சவர். அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குறைஞ்ச வரைக்கும் ஒரு 40-50 இடமா வருவாருன்னு தான் நான் என்னுடைய கணிப்பு நான் கணிச்சு வச்சிருந்தது. ஜாதக பிரகாரமா ஒரு 50 இடத்தை அது பெரிய விஷயமாச்சு. முதல் முறையா இங்க 50 இடத்தை பிடிக்கிறீங்கன்றது அது பெரிய விஷயம். இவர் 100க்கு மேல போனதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது, ஒரு வியப்பவுமே இருக்கு. இது எப்படி அதான் ஒரு ஆள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த வாக்கு செலுத்துற டைம் ஆரம்பிச்சதுல இருந்து விஜய்க்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அது எப்படி உண்மையா என்ன தெரியல. அதுதான் இந்த கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துறதே. ஏன்னா அவருக்கு உச்சம் ராகுவே உச்சம்தான். அந்த இப்போ காலகட்டம் அவருக்கு இப்போ ஆமா இப்போ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு 8ல் தான் இருக்காரு. அவருக்கு லக்னப்படி 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவரும் அந்த ராகுவுடைய இதுல செயல்பாட்டில் தான் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை நமக்கு கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆனா அந்த ராகு புத்தி போயிட்டு இருக்கு. இப்போ இதுல இப்ப என்னன்னா இவர் நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் பார்த்துருக்கணும். அவருக்கும் நட்பு வட்டாரம் டேஞ்சர் தான். எல்லாத்துக்குமே நட்பு வட்டாரம் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு போல. ஏன்னா இப்போ வரும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதுவுமே கட்சிக்குள்ளயா கட்சிக்கு வெளியில உள்ளவங்களா? கட்சிக்கு உள்ளதான். வெளியில நின்னெல்லாம் அவர் எதுவுமே பண்ண முடியாது. இல்ல கூட்டணி எல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அதனால கேக்குறேன். கூட்டணியிலயா? கூட்டணின்னு கிடையாது. கூட்டணி இல்ல, அவரு உடைய நட்பு வட்டாரங்கள் தான். அவருடைய நட்பு வட்டாரங்கள். இப்போ நீ கட்சின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா இவரு மூலியமா வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம அவர் பார்த்து இருக்கணும். எந்த ஒரு விஷயங்கள் செய்யறதா இருந்தாலும் இவர் கைப்பட செய்யணும். செஞ்சா மட்டும்தான் இவர் திருப்தி அடைய முடியும். நம்ம சொல்லிட்டோம் அவங்க செய்வாங்க அப்படின்னா நமக்கு அது ஆபத்தாகும். எதையுமே இவர் முன்னிருந்து செய்யணும். முன்னிருந்து செஞ்சா மட்டும்தான் இவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவ பேர் தான் கிடைக்கும்.
இல்லை அதான் நீங்கள் 50 சீட்டுன்னு சொன்னீங்க. இப்போ சயின்ஸ் பிரகாரம் கருத்து கணிப்புலாம் எடுத்தாங்க சயின்ஸ் அப்படின்னு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 10 சீட்டு 16% தான், 10 சீட்டு தான் கிடைக்கும், 4 சீட்டு தான் கிடைக்கும், 3 சீட்டு தான் கிடைக்கும்லாம் எல்லா சேனலும் அப்படி தான் போட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு 100 108க்கு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியாவிலே எந்த சேனலும் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லல. ஓட்டு விழுக ஒரே காரணம் என்னன்னா அந்த முகம்தான். அந்த முகத்தை பார்த்து தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அதுதானே அவருக்கு சுக்கிரன் என்ன சகல சம்பத்தும் கிடைக்கும். அவருக்கு 2036 வரைக்குமே இருக்கு. 2036 வரைக்குமே அவருக்கு சுக்கிர தசை தான். அப்போ அந்த சுக்கிரன்னு அது கூட ராகு சேரும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே ரெட்டிப்பா தான் கொடுக்கும், 10 மடங்கா கொடுக்கும். இப்போ சினிமாக்கள்ல அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அப்போ அந்த இடத்த ராகு என்ன பண்றாரு, பூஸ்ட் பண்றாரு, அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ காலகட்டம் அதுதான். இப்போ இந்த காலகட்டத்தில் அவருக்கு இப்போ ஒரு 10 மடங்குன்னா அது 100 மடங்கா காட்டும். சரி, இப்போ முதல்வர் ஆயிட்டாரு, ஆட்சி எப்படி கண்டினியூ பண்ணிடுவாங்களா இவங்க 5 வருஷம்? இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பல பரீட்சையே இருக்கு. அவர் அதான் நட்பு ரீதியா அவர் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வாக்குகள் சரியா பார்த்து பேசணும், செய்யணும். அவர் தான் பேசவே மாட்டேங்கிறார். இல்ல கட்டாயமா, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் கட்டாயம் பேசிதான் ஆகணும். நீ செய்யணும்ல, நல்லது எல்லாம் செய்யணும்ல. அப்போ சில வாக்குகள் யோசிச்சு நம்ம வாக்கு கொடுக்கணும். இல்ல அப்படின்னால அது மூலியமாவே கெட்ட பேர்கள் கிடைக்கும். 2026க்கு அப்புறம் அந்த ஆட்சியை 5 வருடங்கள் முடிவு பண்ணிடுவாரா? அந்த அளவுக்கான அவருக்கு ஜாதகம், ஏன்னா பெரிய நெருக்கடிகள்லாம் இருக்கு. திமுக ஒரு நெருக்கடி, பிஜேபி ஒரு நெருக்கடி, அதிமுக ஏன்னா இவர் புதுசா வந்திருக்காரு, கூட்டணிகள் வேற பெருசா பலமா இல்ல, சின்ன சின்ன கட்சிகள் தான் போயிருக்காங்க, அவருக்கும் மெஜாரிட்டி பெருசா இல்ல. அதனால கேட்கலாம், ஜாதக ரீதியாவே அவர் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்காரா? 5 வருஷம் இழுத்து கொண்டு போயிருவாங்களா? இப்போ ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா இப்போ சுக்கிர திசையில ராகு புத்தி போகுது. இந்த ராகு புத்தி பாத்தீங்கன்னா இந்த 2026 5வது மாசம் 23ஆம் தேதியோட முடிஞ்சிருது. இப்போ 2026 5வது மாசம் 23ஆம் தேதி 23/5/2026 இருந்து 29வது வருடம், அதாவது 23/1/2029 வரைக்கும் குரு புத்தி நடக்க போகுது. கரெக்டா நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும், அடுத்து பிரதமர் எலெக்ஷன் 2029 அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். எப்ப பாருங்க 26ல இருந்து 29 கிட்டத்தட்ட 3 வருஷம், 3 வருடம் கணக்கு வருது. இந்த 3 வருட கணக்கு இவருக்கு மிகப்பெரிய சவாலாவே இருக்கும். அரசியல்ல யாருன்னே தெரியாது, புது புது விரோதிகள் வருவாங்க, பழைய விரோதிகளும் வருவாங்க. எவ்வளவு பேர்த்தையும் இவர் இந்த காலகட்டம் சமாளிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. இல்ல ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கா அவருக்கு? தொந்தரவு நிறைய இருக்கும், ஆனா வில் பவர் அவர்கிட்ட உண்டு. எதை வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்கிட்ட உண்டு. ஆனா இவ்வளவு பேர்த்தையும் இந்த 2.5-3 வருஷம் அவர் சமாளிக்கணும். காலகட்டம் அப்படித்தான். 23ஆம் தேதியில இருந்து அவருக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா குரு 8ல தான் இருக்காரு. அப்ப 8ன்றப்போ சட்ட சிக்கல் இதெல்லாம் வரும். சில விஷயங்கள் எல்லாம் அவர் போய் சந்திக்க வேண்டியதும் வரும். சில சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும். அந்த காலகட்டங்களும் இந்த 2.5-3 வருடத்துல அவர் சந்திப்பார். நிறைய வேணும். யாருன்னே தெரியாது, அவரே யோசிப்பார், யாரா இது புதுசா ஒருத்தன் இருக்கான், இவெல்லாம் எங்கடா இருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காலகட்டங்கள் தான் அவருக்கு. இல்ல பிரச்சனைகள் ஓகே, அவர் முதல்வரா பதவி தொடர்றதுக்கான பிரச்சனைகள் வருமான்னு கேக்குறேன். அந்த பிரச்சனைகள் வருமா? அதுதான் சில சட்ட சிக்கல்ங்கிறது தானே. ஆட்சியில நடத்தும் போதேவும் சில இடையூறுகள் எல்லாமே வரும். ஆனா அவருக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். அவர் எவ்வளவு அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா சிறைக்கே போக வேண்டிய காலகட்டங்களும் இருக்கு. போனாலுமே சரி அவர் வெளியில வந்துருவார். அவருடைய அமைப்பு அப்படிதான் இந்த காலகட்டங்கள்.
அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு, கொண்டு போற அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, கட்டாயமா கொடுப்பாங்க. அது அவர் நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் பார்த்துருக்கணும். யாரையும் நம்பி செய்யக்கூடாது. எந்த ஒரு செயலும் சுயமா செய்யணும், அவரா செய்யணும். செஞ்சா தான் அவருக்கே தெரியும் நம்ம இந்த செயல் செஞ்சோம், இந்த செயல் செஞ்சிருக்கோம். நீங்க ஒரு ஒரு நண்பனை நம்பி செய்யும் போது என்ன ஆகும், அவங்க என்ன செஞ்சாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து வினையா வருது, எதிரியா மாறுறாங்க. அந்த காலகட்டங்கள் இந்த இந்த 5ஆவது மாசத்துல இருந்தே அவர் ரொம்ப உஷாரா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும். அதுபடி அவர் நடந்தாருன்னா அவருக்கு வர்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம நண்பர்கள் அப்படி நம்பி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது வினையா மாறும். அப்ப அடுத்த தேர்தலையும் இவரு முதல்வராக வர வாய்ப்பு இருக்கா? இதை அவரு ஃபேஸ் பண்ணி வரணும். இது வந்தா மட்டும்தான் அவருக்கே தெரியும் எவ்வளவு. 36 வரைக்கும் அவருக்கு ஜாதகம் நல்லதா இருக்கு, ஆனா இதை பேஸ் பண்ணணும். அந்த 2029 காலகட்டத்தை அவரு ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய காலம். இப்ப அந்த குருவுடைய புத்தி தான் அவருக்கு பாதகமா இருக்கு. அந்த 2029 வரைக்கும் இதை கடந்துட்டார் அப்படின்னா வெளியில வந்துருவாரு. ஏதாவது பரிகாரம்லாம் இருக்கா அதுக்கு? பரிகாரம்னு பார்க்கும்போது நம்ம குருவை தான் நம்ம வேண்டணும், நவகிரக குரு. அதுக்கெல்லாம் நம்ம சில இதெல்லாம் இருக்கு, அது நம்ம இதுல சொல்ல முடியாது. அது நம்ம என்ன செய்யணுங்கிறது அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. நமக்கு நட்பு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சொல்லிப்பீங்க. சம்பந்தப்பட்டால் இப்போ வந்து கேட்குறீங்க, நீங்க கேட்குறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். இது வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது சில விஷயங்கள் எல்லாம். பரிகாரங்கள்ன்றப்ப வந்து அது அவங்களுக்கு உண்டானது, அவங்க தான் பரிகாரங்கள் நம்ம பண்ண வேண்டி வரும். ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறு மாறுபடும். பரிகாரங்கள்ங்கிறது வேறுக்கும் மாறுபடும், சரிங்களா? அதனால நமக்கு இவருக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த தாக்கங்கள் கம்மியாகும். ஆனா கட்டாயமா அதை எதிர்கொண்டு தான் வரணும். ஏன்னா கிரகத்தை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. நமக்கு இன்னென்ன நேரத்தில் இதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு ஒரு செயல்கள் நடக்கும். அதை வந்து அந்த தாக்கத்தை குறைக்கலாமே ஒழிய அது நடக்காத அளவுக்கு பண்ண முடியாது. இப்போ 100% இருக்கு, அந்த 100% எப்படி குறைக்கலாம்? அதை நம்ம குறைக்கலாம். ஒரு 40% குறைச்சோம்னா ஒரு 60% வந்து நம்ம அதை சமாளித்து தான் போயாகணும். அந்த காலகட்டம் தான் இவருக்கு இப்போதான் சவாலே ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு 23ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் சந்திச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் அவருக்கு யோகத்தில் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. ஆனா சமாளிப்பாரு. இதுல காரைக்குடியில மிகப்பெரிய அளவுல சீமானை எதிர்பார்த்தாங்க. ஜெயிச்சுவாரு, இந்த தடவை சட்டமன்றத்துக்கு வந்துருவாரு அப்படின்லாம் பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க. டெபாசிட்டே வாங்கல அவருக்கு. சீமான் ஐயா அவருக்கு வந்து பின் வாழ்க்கை தான் அவருக்கு யோகமான தெய்வம். முன் வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து அரசியல்ல வந்து பின்னடைவு தான். 55 வயசு ஆகி போச்சு. சிலருக்கு வந்து 60 வயசு 70 வயசுல தான் பதவியே கிடைக்கும். ஆனா கட்டாயமா அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பாரு. இன்னும் ஒரு 7-8 வருடம். இப்போதான் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம் சிம்மராசிக்காரர். இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அவருக்கு வந்து அமைப்புகள் அப்படிதான் இருக்கு. ஆனால் அவருக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா பின் ஜாதகம் தான் அவருக்கு உச்சமாகவே அமையுது. அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம்ல, அதுக்கப்புறம் தான் வலுவாகுது. அப்போ அவர் செய்கிற தொழில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் கை கொடுக்கும். இன்னொரு 7-8 வருடத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தில் அவர் வருவார். விஜய் கூட சேருவாரா? விஜய் கூடயா? அது வந்து அவருடைய இதில் இருக்கு, நட்புகள் அவருடைய நட்பு வட்டாரங்கள்ல இருக்கு. ஆனா இவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இவரை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இவர்கிட்ட வந்துருவாங்க. இவருக்கு எதிரினே கிடையாது, இவருக்கு எதிரிங்கிறதே கிடையாது. எய்த்து பேசுவாங்க, சீமான் அவர்களை பத்தி எய்த்து பேசுவாங்க செய்வாங்க.
அடுத்த கணமே பார்த்தா அவர்கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஜாத அமைப்பு உள்ளவர். சரி, அடுத்து தமிழகத்துல பெரிய அளவுல ஆளுமை செய்யக்கூடியது எந்த பெரிய கட்சிகளா இருக்கும் வாய்ப்பு இருக்கு? இன்னொரு ஏன்னா உருவாக தலைவர்கள் தான், அது உருவாகக்கூடிய தலைவர்கள் தான். இப்போ நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களும் சொல்லலாம், அண்ணாமலை அவர்களும் சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே வந்து அறிவு சார்ந்தது. இவர்கள் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீ எவ்வளவு நேரம் நின்னாலும் கேட்கலாம், அந்த அளவுக்கு அறிவு சார்ந்ததா பேசுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்க வந்து அதைத்தான் விரும்புவாங்க. இப்போ இருக்கிறது அது ஒரு இதை போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த நேரங்கள் அவங்களுக்குன்னு வந்து சரியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் கொடுக்கும். அண்ணாமலை ஆகட்டும், ஒரு சீமான் ஆகட்டும், 2 பேருடைய இது இன்னும் ஒரு 7-8 வருடத்துக்கு அப்புறம் பாருங்க, தமிழகத்துல இவங்க ஒரு மிகப்பெரிய தலைவர்களா இருப்பாங்க. நான் தான் முதலிடம், நீ தான் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பின்ஜாதகம் வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. சரி, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய டைமை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.